காணாபத்திய தாந்திரீக மரபில் கணபதி ஒரே தெய்வமாக மட்டுமல்ல, சக்தி சமய தத்துவத்தில் பரபிரம்மத்தின் சக்தியுடன் இணைந்த தத்துவமாக கருதப்படுகிறார். தந்திரங்களில் எந்த தெய்வமும் சக்தியின்றி செயல்படாது என்று கூறப்படுகிறது. அதனால் கணபதியின் ஒவ்வொரு லீலையிலும் அவருடன் தொடர்புடைய சக்திகள் காணப்படுகின்றன. இந்த சக்திகள் வெறும் துணைவியர் என்ற அர்த்தத்தில் மட்டும் அல்ல, அவை கோஸ்மிக் சக்திகளின் வடிவங்கள் ஆகும். அவை சித்தி, சாதனை, புத்தி, ஞானம், லக்ஷ்மி, சம்பத்து, சரஸ்வதி, வித்யை போன்ற சக்தி தத்துவங்களின் பல்வேறு அம்சங்களாக வெளிப்படுகின்றன. அவை பின்வருமாறு: ஏகாட்சர மூல கணபதி சித்தி மற்றும் புத்தி, மகா கணபதி சித்தலக்ஷ்மி, ஸ்வேத கணபதி சாரதா சரஸ்வதி, உச்சிஷ்ட கணபதி நீல சரஸ்வதி. பஞ்சகன்யாபதி வடிவத்தில் அவருக்கு 5 துணைவியர் உள்ளனர். நீல சரஸ்வதி, புஷ்டி, யோகினி, மோகினி, சஞ்சீவனி. மேலும் சக்தி கணபதி புவனேஸ்வரி, சித்த கணபதி புத்தி மற்றும் குபுத்தி, மோத கணபதி ரித்தி, பிரமோத கணபதி சம்ருத்தி, சுமுக கணபதி காந்தி, துர்முக கணபதி மதனாவதி, விக்னஹர்தா கணபதி திராவிணி, விக்னகர்த்தா கணபதி மதத்ரவா, ஹேரம்ப கணபதி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி, சந்தான கணபதி சந்தானலக்ஷ்மி. இதற்கு அப்பாற்பட்ட பல கணபதி வடிவங்களும் உள்ளன. அவற்றில் பெரும்பாலும் சித்தி, புத்தி அல்லது லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய சக்திகளின் பல்வேறு அம்சங்கள் அவருடன் இணைந்து காணப்படுகின்றன.